வணக்கம் நண்பர்களே. நம்ம மொபைலில் ஒரு சில வால்பேப்பர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த வால்பேப்பர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான வால்பேப்பர் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டியான வால்பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு 7FON அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி அதில் இருக்கிற வால்பேப்பர்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். நமக்கு இதில் எந்த வால்பேப்பர் வந்து வேணுமோ அந்த வால்பேப்பர் செலக்ட் பண்ணி உங்கள் மொபைல் வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த வால்பேப்பர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா செட்டஸ் வால்பேப்பர், ஆட் ஃபேவரட், டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். செட்டஸ் வால்பேப்பர் அப்படின்னா இது வந்து நம்ம மொபைலுக்கு வந்து வால்பேப்பராக செட் ஆயிரும். ஆட் டு ஃபேவரட் அப்படின்னா நம்ம ஃபேவரட் ஃபோல்டரில் வந்து இது போய் ஆட் ஆயிரும். இந்த இமேஜ் வந்து மொபைலில் வால்பேப்பராக செட் ஆகக்கூடாது, ஆனால் டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து செட் டு ஆஸ் வால்பேப்பர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பேன் பண்ணி வச்சு வால்பேப்பர் செட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பேன் பண்ணி வச்சு வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வால்பேப்பர் வந்து செட் ஆகிடுச்சு. நான் ஹோம் ஸ்க்ரீன் போகிறேன். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இமேஜில் வால்பேப்பராக வேணுமோ அதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ வால்பேப்பர். பை ரேட்டிங் அப்படின்னு என்னென்னா வால்பேப்பர்ஸை வந்து ரேட்டிங்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து டாப் லெவல் இருக்கிற ரேட்டிங்ஸ்லேருந்து லோயர் லெவல் இருக்கிற ரேட்டிங்ஸ் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு ஏதாவது பிடிச்ச இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாப்புலர் இருக்கும். இது வந்து பாப்புலராக என்னென்ன இமேஜஸ் இருக்குதோ அந்த இமேஜஸ்லாம் இங்கே இருக்கும். நம்ம இதில் எது பிடிச்சதோ அதையும் நம்ம வந்து வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து ரேண்டமாக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம வால்பேப்பராக செட் பண்ணணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜை ஃபேவரட்டில் ஆட் பண்ணுறேன். மெனு போய்ட்டு ஃபேவரட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன இமேஜ் வந்து ஃபேவரட்டில் ஆட் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். அதுக்கு வந்து டவுன்லோடட், இதுக்கு மாதிரி என்னென்ன இமேஜ்லாம் டவுன்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். அடுத்து இதில் சர்ச் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி மினிமம் ஹைட் ஆஃப் த வால்பேப்பர் அல்லது ஷார்ட் ரிசல்ட் அல்லது மினிமம் ஸ்கோர் அப்படிங்கிறத இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பை கலர்னு வரும். ஸோ உங்களுக்கு எந்த கலரில் வந்து வால்பேப்பர் இமேஜஸ் வேணுமோ அந்த கலரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். நான் ரெட்னு கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தோன்னா ரெட் கலரில் என்னென்ன இமேஜ் இருக்குதோ அது எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டில் என்னென்ன வால்பேப்பர் இமேஜஸ் இருக்குதோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வால்பேப்பராக செட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.